வணக்கம். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுக்கா தேவங்குடி கிராமம். என்னுடைய பேர் ராஜ்குமார். நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு வருஷமும் ஒரு உரம் வந்துட்டுருக்கு, மருந்து வந்துட்டுருக்கு, உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். ஒவ்வொன்றிலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. பட் அதை தொடர்ந்து செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு திருப்தி வரதில்லை. ஒரு 3 வருஷமாக வந்து இந்த நியூட்ரிஜெல் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதை தொடர்ந்து அடிக்கிறதெல்லாம் பயிரில் எந்த கெடுதல் இல்லாமல், மண்ணும் கெடுதல் இல்லாமல் பயிரெல்லாம் வந்துட்டுருக்கு. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து முற்றிலும் இயற்கை அப்படிங்கிறாங்க. போன வருஷத்துக்கு அதுக்கு முதல் வருஷம் பார்த்திங்கன்னா குருவை வந்து கடுமையான வெயில் அடிக்கும்போது குருவை பயிர் வந்து மேக்ஸிமம் எனக்கு பாதிப்படைகிற அளவுக்கு வந்து காஞ்சி வந்துருச்சு. இந்த நியூட்ரிஜெல் வந்து யூரியாவில் கலந்து போட்டதுக்கு பிறகு தான் அந்த பயிரை ரெக்கவரி ஆனது. அதுலேருந்து நான் தொடர்ந்து நியூட்ரிஜெல் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் முக்கியமான யூஸ் பண்ணுறது இன்னொரு காரணம் வந்து கடல் பாசி சம்மந்தமாக தயார் பண்ணுற மருந்து அப்படிங்கிறாங்க. கெமிக்கல் இல்லாமல் கொடுக்கறதுனால நம்ம ஆல்ரெடி அதிகமாக கெமிக்கல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். யூரியாவில் கலந்து போட சொல்லுவாங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மூட்டை யூரியாவை வந்து மருந்தில் கலந்து 2 ஏக்கர் வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு நிலம் போட்டால் போதும். ஒரு நிலம் கிராப்புக்கு அறுவடை பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா பச்சை மாறாமல் இருக்குது. தூரடியும் பார்த்திங்கன்னா இது போடுறது பங்கு போடாத பங்கு வித்தியாசம் நல்லா தெரியுது. நெல்மணிகள் திரட்சியாக இருக்குது. ஈல்டு வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி அந்த மணி முத்துற அளவுக்கு பச்சை குறையாமல் இருக்கிறதுனால நெல்மணிகள் வெயிட்டு நல்லா நிற்கிது. அதனால் நான் இப்போ ஒரு 3 வருஷமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2 போகமாக இருந்தாலும் சரி 3 போகமாக இருந்தாலும் சரி நியூட்ரிஜெலுங்கிறத நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை முறையில் பண்ணுறதுனால இது வந்து எல்லாரும் விவசாயம் வாங்கி பயன்படுத்தலாம். நமக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இதை தொடர்ந்து நமக்கு சப்ளை கிடைச்சா போகிற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா யூரியா வந்து நம்ம வந்து ஏக்கர் கிட்ட 2 மூட்டை வரைக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சாதாரணமாக போடும்போது அடி உரம் மேல் உரங்கிறது இது மொத்தத்தில் நியூட்ரிஜெல் கலக்கும் போது அதில் பாதி ஆக்கிக்கிறோம். நம்ம யூரியோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். இதுவும் வந்து பெரிய விலை கிடையாது. ஒரு ரீசனபிள் விலை தான் சொல்கிறாங்க வாங்கி அடிக்கிற அளவுக்கு. அதனால் வந்து எல்லா விவசாயமும் இதை வாங்கி பயன்படுத்தலாங்க. நீங்கள் பரிசாத்த முறையில் பார்த்தீங்கன்னா 4-5 ஏக்கர் வச்சுருக்கணும், பாதி அடித்து பாருங்கள். உங்களுக்கு முக்கியமாக வந்து மண்ணில் இருக்க மண்புழு சாகாது. பயிர் எந்த பாதிப்பு இல்லாமல் நல்லா துரடிச்சு வருது. பயிர் நல்லா வந்து செழிப்பாக இருக்குது, நல்லா பச்சை பிடிச்சி வருது. அது இந்த இப்போது இந்த சம்மர் கிராப்பு குருவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி பிரச்சனை இல்லை. வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா பயிர் காஞ்சி வரும். உப்பு பிரச்சனை வருவாங்க நமக்கு. இப்போ கால்சியம் கார்பேட் கூறாக இருக்கிறதுனால அறுவடை நேரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் இந்த இது அடித்ததில் வந்து பிரச்சனை குறைஞ்சிருக்கு. பாசியுமே கொஞ்சம் கட்டுப்படுதுங்க. அதில் அடிக்கும்போது பாசியும் கொஞ்சம் கட்டுப்படுறதுக்காக படம் தெரியுது. அதனால் எல்லா விவசாயங்களும் வாங்கி பயன்படுத்தலாங்க. நன்றி, வணக்கம்.